بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் ஏகத்துவமும் சமுதாய பணிகளும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சமுதாய பணிகள் என்று சொன்னால், நாம் ஏற்றிருக்கிற இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் ஒரு சமுதாயத்திற்கு, தான் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு பயன் தரத்தக்க பல்வேறு பணிகளை ஒருவன் செய்திட வேண்டும் என்பதனை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் நமது இஸ்லாமிய மார்க்கம். ஒரு சமுதாயம் அடிமை தலையிலே சிக்குண்டு யாரேனும் அவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தால், வீரியம் நிறைந்த போராட்டத்தின் வழியாக அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பணிகளை ஒரு முஸ்லிம் செய்திட வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறது. வறுமையிலே உழந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை பொருளாதார ரீதியாக அவர்களை தன்னிறைவு அடைய செய்வதற்குரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற போதனையும் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வழங்குகிறது. இதே போன்று சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற, கீழ்நிலையில் இருக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான சூழல்களையும் மாற்றி அமைப்பதற்கு நல்ல பல தொண்டுகளை செய்திட வேண்டும் என்ற போதனைகளை அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அந்த வரலாற்றில் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் ஏகன் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக இந்த உலக மக்கள் மாறிட வேண்டும் என்ற போதனையை மையமாக வைத்துத்தான் இறைவன் உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவ்வாறு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவருமே ஏகத்துவ கொள்கையினை மக்களுக்கு சொல்லுகிற அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் காணப்படுகிற ஏதேனும் மிக முக்கியமான ஒரு பணியையும் கையில் எடுத்துத்தான் வந்திருக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் புறையோடி போய் கிடந்த ஊழலை, அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடிய அந்த ஒரு மோசமான பண்பாட்டை, கலாச்சாரத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வேலையையும் சேர்த்துத்தான் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இப்படி ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாய பணிகளை சேர்த்து ஏகத்துவத்தோடு வழங்கியதை திருமறை குர்ஆனிலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏகத்துவத்தின்பால் மக்களை அழைப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் அந்த சமுதாயத்திலே புறையோடி போய் கிடந்த மிக மோசமான கலாச்சார சீழ்வாக திகழ்ந்து கொண்டிருந்த ஓரின சேர்க்கை என்ற பணியினை, என்ற வேலையினை, என்ற தீமையினை எதிர்த்து குரல் கொடுக்கிற சமுதாய பணியையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வரிசையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஏகத்துவ போதனையின்பால் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அவனது தூதராகிய நான் எதை சொல்லுகிறேனோ அதை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற போதனையை சொல்லிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த சமுதாயம் மிக மிக ஃபிரௌனுடைய கொடுமையினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஃபிரௌன் அந்த சமுதாயத்தை, பனு இஸ்ரவேலர் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி பல்வேறு விதங்களில் சித்திரவதைக்கு ஆட்படுத்தி அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து பெண் பிள்ளைகளை மாத்திரம் உயிரோடு விட்டு பல விதங்களில் துன்பங்களுக்கு ஆட்படுத்தி வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பணியை சேர்த்து தருகிறான். அடிமை தலையிலே சிக்குண்டு கிடக்கிற இந்த மக்களை மீட்டெடுக்கிற சமுதாய பணி. ஃபிரௌனிடத்திலே போய் பேசுகிறார்கள். குர்ஆன் அதை சொல்லித் தருகிறது. அன் அர்சில் மாலா பனி இஸ்ராயீல். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று ஃபிரௌனிடத்திலே பேசுகிறார்கள். அந்த பேச்சிலே ஒரு பகுதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அன் அர்சில் மாலா பனி இஸ்ராயீல், என்னோடு இந்த பனு இஸ்ரவேலர்களை நீ அனுப்பிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அவன் அதற்கு மறுக்கிறான். அல்லாஹ் ஒரு சோதனையை வழங்குகிறான். திருமறை குர்ஆன் அந்த சோதனையை விரிவாக திருமறையிலே சொல்லித் தருகிறது. வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல் பஹர, இவர்களுக்கு பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை அவர்கள் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடுமையிலிருந்து அவர்கள் தம்மை விலக்கிக் கொள்வதற்காக பல விதங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையை வழங்குகிறார்.
அந்த சோதனையின் ஒரு கட்டமாக வல் கும்மல வல் லஃபாதிய வத்தம ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத், தவளையை சோதனையாக அனுப்புகிறார். எங்கு பார்த்தாலும் ஊர்ல தவளையா தெரியும், அது ஒரு டயத்துல சோதனையை கொடுக்கிறான். அது மாதிரி எங்க பார்த்தாலும் ரத்தமா தெரியும், அப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறான். எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளியா தெரியும், அது மாதிரி ஒரு சோதனையை கொடுக்கிறான். இப்படி பல்வேறு சோதனைகளை அந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்படுத்துகிறார். அப்பொழுது அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் சேர்ந்து மூசா நபியிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். யா மூசா உதுலனா ரப்பக்க, மூசாவே உம்முடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த துன்பத்திலிருந்து எங்களுக்கு நீங்க விடுதலை வாங்கி தாருங்கள், நாங்க திரும்பிக்கிறோம். அத்தோடு சேர்த்து அவன் சொல்லுகிறான், இந்த கஷ்டங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்றுவிட்டால் உமது இறைவனிடத்திலே நீர் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையின் பலனாக நாங்கள் நன்மை அடைந்து விட்டால் நீ வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன். என்ன கோரிக்கை? உம்மோடு நான் இந்த பனு இஸ்ரவேலர்களை அனுப்பிவிடுகிறேன். ஒப்பந்தம் போடுகிறான். மூசா நபியிடத்திலே ஃபிரௌன் ஒப்பந்தம் போடுகிறான். அந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு நிபந்தனை சரத்து என்ன விதிக்கப்படுகிறது? இந்த கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்தால் ஃபிரௌன் மூசாவே உம்மோடு இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். இதையே ஒரு முக்கிய அஜெண்டாவாக, ஏகத்துவத்தை எப்படி ஒரு முக்கிய அஜெண்டாவாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினானோ அதே அடிப்படையில் அடிமை தலையில் சிக்குண்டு கிடக்கிற அந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கிற சமுதாய பணியையும் ஒரு முக்கியமான தூது செய்தியாக அல்லாஹ் மூசா நபி அவர்களுக்கு வழங்கியதை திருமறை குர்ஆனிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இவ்வாறு எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை சொன்னார்கள், அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற போதனையை உலகத்திற்கு சொன்னார்கள். அத்தோடு சேர்த்து சமுதாய பணிகளிலும் ஆர்வம் செலுத்தி இருக்கிறார்கள், சமுதாய பணிகளிலும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய பணிகளை நல்லறங்களை கவனம் எடுத்து மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இறை தூதர்களின் வரலாற்றிலிருந்து நம்மால் பாடம் படித்துக் கொள்ள முடிகிறது. அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே ஏகத்துவத்தை மாத்திரம், இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற வணக்க வழிபாடு கொள்கையை மாத்திரம் உலகத்திற்கு சொல்லித் தருகிற மார்க்கம் இல்லை, வழிகாட்டுதல். அந்த மார்க்கம் உலகத்தில் சமுதாயத்தில் சீரான நேரான பல நல்லபடிகளை மக்கள் செய்திட வேண்டும் என்பதனையும் சேர்த்துத்தான் வழங்குகிறது. சமுதாய பணியும் ஏகத்துவமும் சேர்ந்ததுதான் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்க முடியுமே தவிர வெறுமனே சமுதாய பணி மாத்திரம், கஷ்டப்படுகிற மக்களை கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற செய்வது, அப்படி மட்டும் ஒரு தனி அஜெண்டா இஸ்லாத்தில் கிடையாது. ஏழ்மையில் இருக்கிறாங்க, அவங்களை பணக்காரங்கள் ஆக்குறது, இந்த பணியை மட்டும் ஒருத்தர் கையில் எடுக்க கூட. வெறுமனே ஒருத்தர் படிக்காம இருக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தை படிக்க வைக்கிறோம், அதை மட்டும் கையில் எடுத்து செய்வேன், அப்படி ஒரு இஸ்லாமிய சொல்லக்கூடாது. சமுதாய பணிதான். படிக்காத மக்களை படிக்க வைப்பது ஒரு சமுதாய பணிதான். வறுமையில் இருக்கிற மக்களை மேம்பாடு அடைய செய்வது சமுதாய பணிதான். காவல்துறையிடத்தில் அநியாயமாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிற நம் சமுதாய மக்களை மீட்டெடுப்பதற்காக போராட்டம் நடத்துவது சமுதாய பணிதான். அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுகிற நம் சமுதாய மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நடத்தக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் சமுதாய பணிதான். அந்த சமுதாய பணி மாத்திரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முக்கிய நோக்கமாக இருந்திட முடியாது. இதை மாத்திரம் செய்வேன், படிக்க வைப்பேன், பொருளை கொடுப்பேன், போராட்டம் நடத்துவேன், நன்மை உலகத்திற்கு சமுதாய பணி செய்வேன் என்ற ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து ஒருவர் வாழ்க்கையை நடத்திட முடியாது. அத்தோடு சேர்த்து ஏகத்துவம் இருக்க வேண்டும், சத்திய இஸ்லாம் இருக்க வேண்டும், திருமறை குர்ஆனுடைய போதனைகள் அந்த சமுதாய பணிகளிலே மிளிர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டு முறைகள் அந்த சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கிற மக்களிடத்திலே வெளிப்பட வேண்டும். அந்த இரண்டும் சேர்ந்தார் போன்றுதான் நாம் ஏகத்துவத்தோடு சேர்த்துத்தான் சமுதாய பணியை ஒழிய வெறுமனே சமுதாய பணியை மாத்திரம் செய்வேன், ஏகத்துவத்தை கண்டுகொள்ள மாட்டேன், திருமறை குர்ஆனை பற்றி நான் கவலை கொள்ள மாட்டேன், நபிகள் நாயகத்தின் போதனைகளை அலட்சியம் செய்திருவேன், சமுதாயத்துக்கு நன்மையா அதை மட்டும் நான் பார்ப்பேன் என்று ஒரு முஸ்லீம் சொல்லிடக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த சமுதாய பணி என்பதை கையில் எடுத்து நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது சமுதாய பணிகளை பல பேர் செய்கிறார்கள், செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். சமுதாயத்தில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள் மக்கள் பெறக்கூடிய கஷ்டங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சமுதாய பணி செய்வதற்காக பல்வேறு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு
ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை அமைப்புகள் இருந்ததோ, சமுதாயத்திற்கு நன்மை செய்கிறோம் என்ற போர்வையிலே, என்ற பெயரிலே எத்தனை அமைப்புகள் இருந்ததோ, அந்த அமைப்புகளோடு இந்த 30-40 ஆண்டு கால வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்தால் அப்படியே தலைகீழான வித்தியாசம். 1-2 இருந்தது, இன்னைக்கு எண்ணி பார்க்க முடியல. யாரு தலைவர் யாரு செயலாளர் தெரியல. வீட்டுக்கு வீடு தலைவர் வச்சிருக்கிறான். நானும் தலைவர் போய் கேட்டேன், நானும் தலைவர், நீ என்ன? அவர் ஒரு அமைப்பு சொல்வார். ஊருக்கும் தெரியல, உலகத்துக்கும் தெரியல, கட்டின ஒன்னாட்டி கூட தெரியாத போல இருக்குது. அப்படிப்பட்ட புது புது பெயர்களிலே பல்வேறு அமைப்புகள், பலதரப்பட்ட இயக்கங்கள் வெறும் லெட்டர் பேடுகளாக, வெறும் விசிட்டிங் கார்டுகள் அடித்து மணிப்பரிசிலே வைத்துக் கொண்டு டூ வீலரில் பயணம் செய்கிற பொழுது காவல்துறையிடத்திலே காட்டி தப்பித்துக் கொள்வதற்காக, பல்வேறு வழக்குகளில் சிக்காமல் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய சுயலாபங்களுக்காக, இப்படி பல்வேறு நோக்கங்களிலும் சமுதாய பணியின் மீது அக்கறை கொண்ட நிலையிலும் பல்வேறு அமைப்புகள் முஸ்லிம் சமுதாயத்திலே தோற்றுவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. சில அமைப்புகள் ஒரு ஊருக்கு மாத்திரம் சொந்தமான அமைப்பு. நாம நம்ம ஊர்ல உள்ள பணியை செய்யறது, நம்ம ஊர் மக்களை முன்னேற்றுவது, நமது ஊர் மக்களை படிக்க வைப்பது, நம்ம ஊரை மட்டும் பார்ப்போம். மதுக்கூரை வச்சுக்குவோம், மதுக்கூறுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்குவோம். மதுக்கூறு இளைஞர் பேரவை, மதுக்கூறு அறிவாளிகள் பேரவை, மதுக்கூறு சிறார் பேரவை, என்ன தேவை? மது ஒவ்வொரு ஊரையும் பேர் வச்சுக்கிட்டு ஊருக்காக மாத்திரம், ஊருடைய முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஊருக்கு ஊர் இருப்பதை பார்க்கிறோம். சில அமைப்புகள் ஊர் என்ற வட்டத்தை தாண்டி மாவட்டம் என்ற ரீதியில மாவட்ட அளவில் நாங்கள் நம்முடைய மாவட்டத்தை முன்னேற்றுவது, அதற்காக பணிகள் செய்வது, மாவட்டத்தில் எங்க பிரச்சனை வந்தாலும்
அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து பணி செய்வதற்காக ஊரை தாண்டி மாவட்ட அளவிலான அமைப்புகளை பார்க்கிறோம், பணி செய்யக்கூடிய அமைப்புகளை பார்க்கிறோம். சில அமைப்புகள் மாவட்டம் என்ற வட்டத்தை தாண்டி மாநிலம் முழுவதிலும் ஈடுபட்டிருப்பதை பார்க்கிறோம். மாநிலத்தின் வட்டத்தை தாண்டி அக்கம் பக்கத்தில் இருக்கிற 5-6 மாநிலங்களையும் சேர்த்துக் கொண்டு ஒரு அமைப்பாக உருவெடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தேசம் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டு எல்லா மாநிலங்களிலும் நாடு முழுவதும் நம்முடைய பணிகளை செய்வதற்கு கிளைகளையும் அமைப்புகளையும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கிறோம். நாட்டை கடந்து அயல் நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கிளை பதித்து அங்கிருக்கிற மக்களிடமிருந்தும் பல்வேறு பணிகளை செய்வதற்காக பரந்துபட்ட அமைப்புகளை உருவாக்கி இருப்பதையும் பார்க்கிறோம். இப்படி இஸ்லாமிய சமுதாயத்தில் பல நூற்றுக்கணக்கான அமைப்புகள் சமுதாய பணிகளை செய்து மக்களை வழிநடத்தி மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அமைப்புகளை, இயக்கங்களை, தலைவர்களை, ஜமாத்துகளை, கழகங்களை ஏற்படுத்தி இருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், பல நூறு குழுக்களாக இயக்கங்களாக பிரிந்து கிடக்கிற இந்த மக்கள் மத்தியில எல்லாருடைய உள்ளத்திலும் அடிப்படையிலே ஒரு சிறிய ஆவல், ஒரு சின்னஞ்சிறிய தேட்டம், வெளியிலே சொன்னாலும் சரி, வெளியில சொல்லவில்லை என்று சொன்னாலும் சரி, உள்ளத்தில் லேசான ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடைய உள்ளத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். அது என்ன எதிர்பார்ப்பு? நாம இத்தனை அமைப்பா பிரிஞ்சு கிடக்கிறோமே, இவ்வளவு இயக்கங்களாக பிளவுபட்டு கிடக்கிறோமே, நாம எல்லாரும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஒரே அமைப்பாக திரண்டு நின்றால் எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரே குடையின் கீழ் சேர்ந்து இந்த பணிகளை செய்தால் எப்படி இருக்கும்? ஒரு போராட்டம் நடத்துகிறோம், ஒரே கோரிக்கையை முன்வைத்து 10 அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறோம். ஒரு அமைப்பு 1000 பேரு, ஒரு அமைப்பு 500 பேரு, ஒரு அமைப்பு 50 பேரு, ஒரு அமைப்பு 5 பேருன்னு ஆளாளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு கோரிக்கையை முன்வைத்து அரசாங்கத்திலே போராட்டம் நடத்தக்கூடிய நாம் எல்லா அமைப்பும் சேர்ந்து அந்த கோரிக்கையை மையப்படுத்தி அத்தனை அமைப்புகளில் இருக்கிறவர்களை ஓரிடத்திலே ஒன்று திரட்டி நமது கோரிக்கையை அரசாங்கத்திற்கு வைத்தால் எவ்வளவு வலிமையாக இருக்கும், அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முடியுமே என்றெல்லாம் உள்ளத்தில் லேசான தேட்டம். ஒன்னா இருக்கலாம், எல்லாம் ஒரு கொலையின் கீழ் வரணும், வந்தால் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் இருக்கு. சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். யாருக்கு? அமைப்புகளுடைய தலைவர்களுக்கு வேண்டுமானால் பெரும்பாலும் இல்லாமல் இருக்கலாம். ஒன்னா சேர்ந்தா நம்முடைய தலைவர் பதவிக்கு வேட்டு வந்துருமே, நம்மளோட அந்த தலைவர் விவரமா இருக்கிறாரு, டாமினேஷன் பவரோடு இருக்கிறாரு, மக்கள் சக்தியோடு இருக்கிறாரு, அவர் என்ன பேசுறாரு, அவருக்கு பல திறமைகள் இருக்குது, அப்ப நாம கூடாரத்தை கலைச்சுட்டு ஒரே கூடாரமா சேருவோம் என்று சொன்னார் நம்முடைய தலைவர் பதவிக்கு வேட்டு வந்து விடுமே, அதனால வேண்டாம். அதை வச்சு சில தலைவர்கள் சுய லாபம் அடைந்து கொண்டிருந்தால் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தால் நமக்கு கிடைக்கிற இந்த லாபம் அடிபட்டு போகுமே, அதனால் ஒன்னா சேர வேண்டாம் என்று தலைவர்கள் சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், இல்லாதவர்களும் இருக்கலாம். அவங்கள ஓரம் கட்டிட்டு பார்த்தால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற 90% மக்களுக்கு அடிப்படையில் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒரே வழியில் செல்ல வேண்டும், ஒரு தலைமையின் கீழ் நடைபோட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த ஒரு தலைமையின் கீழ் செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை வைத்திருக்கிற மக்கள் அதற்கான வேலைகளை செய்தாக வேண்டும். என்ன வேலை? ஒரு அமைப்பா இருக்கணும் விரும்புகிறோம், அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கணும்? சமுதாய பணி செய்யறதுக்கு தான் எல்லாரும் இருக்கிறாங்க. எந்த அமைப்பை, எந்த வழிகாட்டுதலை, எந்த தலைமையை முன்னின்று நம்முடைய தலைவர்களாக, நம்முடைய அமைப்பாக தேர்வு செய்து நாம் பின்னால் செல்வது, அதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து முடிவெடுத்தால் தான் செல்ல வேண்டிய பாதை, தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய அமைப்பு, நாம் பின்னால் செல்ல வேண்டிய நமக்கு வழிகாட்டக்கூடிய, நமக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய
தலைவர்களாக யாரை தேர்ந்தெடுப்பது, யார் வழியில் சென்று இந்த சமுதாய பணிகளை மேற்கொள்வது என்பதை சற்று நிதானமாக ஆய்வு செய்து பார்த்தால் அத்தனை பேருமே ஒரு சரியான தலைமையின் கீழ் நம்மால் வழிநடக்க முடியும். சரியான தலைமையை கையிலெடுத்து அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து ஒரே பாதையிலே நம்மால் கொண்டு சேர்த்திட முடியும். அது என்ன பணி, அது என்ன ஆய்வு என்று சொன்னால், எல்லோரும் சமுதாய பணி செய்கிறார்கள், ஏகத்துவத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில். ஏன்னா உலகத்துக்கு வந்த எல்லா இறை தூதர்களும் சமுதாய பணி செஞ்சிருக்கிறாங்க. அத்தனை இறை தூதர்களும் வெறும் சமுதாய பணியை மட்டும் கையில கொண்டு வரல, அதனோடு சேர்த்து ஏகத்துவத்தை கொண்டு வந்தார்கள். ஏகத்துவத்தோடு சேர்த்துத்தான் சமுதாய பணியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியானால் நாம முதற்கட்டமாக சமுதாய பணி செய்வதில் ஆர்வம் இருக்கிற அல்லது அமைப்புகளோடு சேர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் முதலிலே தான் செல்லக்கூடிய பாதைக்கு ஒருவர் வைக்க வேண்டிய முதல் அளவுகோல், நான் செல்லுகிற பாதையில் ஏகத்துவம் இருக்கிறதா, திருமறை குர்ஆன் பின்பற்றப்படுகிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் முழுக்க முழுக்க கடைபிடிக்கப்படுகிறதா, அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் இந்த அமைப்பிலே அந்த அடிப்படையின் கீழ் இந்த அமைப்பினுடைய அத்தனை பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதனை ஆய்வு செய்து பார்த்து, எங்கே ஏகத்துவத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் சமுதாய பணி நடைபெறுகிறதோ அந்த பாதையை தேர்வு செய்யுங்கள். அது எந்த பாதையாக இருந்தாலும் சரி, என்ன பெயரில் இருந்தாலும் சரி, பெயர் மேட்டரே கிடையாது. என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கீங்க, உள்ள இருக்கிற கொள்கை தான் மேட்டு. அமைப்புடைய கொள்கை என்ன, அது போன வழி என்ன, திருத்தூதர் காட்டிய வழியா அல்லது சுயமான வழியா, அதற்கு எதிரான வழியா, அதைத்தான் முதல்ல அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கப்படும். இங்க பேரு மேற்று இல்ல, அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க, கொள்கையை மட்டும் கையில் எடுங்க. அந்த கொள்கையை மையமாக வைத்து ஆய்வு செய்து பாருங்கள். ஆரம்பத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம். அமைப்புகள் துவங்கக்கூடிய தருணத்தில் எடுத்த எடுப்பிலே லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற அமைப்பாக இந்த அமைப்பும் அதை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் இருக்க. ஸ்டார்டிங்ல ஒரு அமைப்பு உருவாகுதுன்னா எடுத்த எடுப்புல லட்சம் பேர் இதுல உறுப்பினர்கள் சொல்ல முடியாது. 5 பேர் இருந்திருப்பாங்க, 10 பேர் இருந்திருப்பாங்க, 50 பேர், 100 பேர், 500 பேர், 1000 பேர். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைப்புடைய பிரச்சாரம், அவருடைய பணிகள், அவருடைய நேர்மை, அவருடைய உழைப்பு, அவர்களுடைய தியாகம், அவற்றை பொறுத்து அமைப்பு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். நாம என்ன செய்ய வேண்டும், ஒரு அமைப்பை தேர்வு செய்வதாக இருந்தால் சமுதாய பணி செய்ய வேண்டும். நான் தனிச்சு செய்ய முடியாது, தனிச்சு செய்யலாம். ஆனால் தனிச்சு செய்வதை விட ஒரு அமைப்பில இருந்து கொண்டு செய்தால் சாதாரணமாக செய்யறதை விட அதிகமான பணிகளை செய்திட முடியும். நான் தனியா ஒருத்தர் நின்று கொண்டு ஒரு சமுதாய பணியை மேற்கொள்வதை விட ஒரு 100 பேர் சேர்ந்து கொண்டு, ஒரு 1000 பேர் சேர்ந்து கொண்டு ஒரு பணியை செய்ய நினைத்தால் 1000 பேர் சென்று 1,00,000 பேருக்கு பணி செய்திட முடியும். ரொம்ப ஈஸியாக சமுதாய பணிகளை முன்னெடுத்து சென்றுவிட முடியும். அந்த அடிப்படையில் அதற்காகத்தான் அமைப்பை தோற்றுவிக்கிறோம். ஆரம்பத்தில் ஒண்ணுமில்லாம இருக்கக்கூடிய அமைப்பு நாட்கள் செல்ல செல்ல வளரும். அந்த அமைப்புடைய வரலாற்றை பாருங்கள், எப்படி இருந்தது. ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான
பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஆரம்பத்தில் இந்த அமைப்பு எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, எந்த கோணத்திலே நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்திற்கு சொல்லுகிறார்கள். முதல்ல அல்லாஹ் அவருடைய சொந்த பந்தங்களுக்கு அந்த மார்க்கத்தை சொல்லுமாறு வலியுறுத்துகிறார். அஷீரத்துக்கள் அக்ரபீன், உம்முடைய நெருங்கிய உறவினருக்கு நீர் எச்சரிக்கை செய்வீராக. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவுக்காரர்களை எல்லாம் அழைத்து வைத்து ஏகத்துவத்தை சொல்லுகிறார்கள். சொல்வதற்கு முந்தைய அவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு பதில் கேட்கிறாங்க. என்ன கேள்வி? இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? சொன்ன உடனே நம்புவீங்களா? எல்லாரும் சொல்றாங்க, மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, கண்டிப்பாக நம்புவோம், எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்புவோம். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுடைய வாயில் நாங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் கண்டதில்லை. நீங்க பேசுற பேச்சு எப்போது உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கிறீங்க, பொய்ய பேசல, ஏமாற்ற பேசல, மோசடித்தனமா பேசல. இதுவரைக்கும் நீங்கள் உண்மை மாத்திரம்தான் பேசியிருக்கிறீர்கள். நபிகள் நாயகத்துடைய கடந்த கால வாழ்க்கைதான் அந்த கொள்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இன்னும் சொல்லதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்ன விதத்தை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். பக்கத்தில் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன், நான் உங்களோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், அந்த வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? எப்படி வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை பாரு, என்னுடைய நேர்மையை பாரு. இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில் தூய்மையா இருந்திருக்கிறேன், மோசடி இல்லாமல் இருந்திருக்கிறேன், பொய் பேசாமல் இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை பார்த்து நான் போற ரூட் கரெக்டா இல்லையான்னு தீர்மானி. குர்ஆனை படிச்சு தீர்மானின்னு சொல்றது இரண்டாவது. என் போதனையை கேட்டு முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்வது அடுத்து. ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்புல இவரை ஏத்துக்கிறதா வேண்டாமா, இவர் வழியில போவதா வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு நபிகள் நாயகம் சொன்ன அளவுகோல் என்ன பார், வெளிப்படையா பாரு, என் வாழ்க்கையை பாரு, என் கொடுக்க வாங்கல பாரு. அதை வைத்து நீங்கள் தீர்மானத்திற்கு வாருங்கள். என்னை பின்பற்றுவதா, என் வழியில் நடப்பதா, இல்லை என்னை புறக்கணிப்பதா? அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு எதை முன்மாதிரியாக கொண்டார்களோ அதே அடிப்படையை நாமும் முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு யாரை பின்தொடர்ந்து சென்று நம்முடைய சமுதாய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் அளவுகளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். யாரை பின்தொடர்ந்து செல்வது, யாரை மையமாக வைத்து சமுதாய பணியை மேற்கொள்வது என்று ஆய்வு செய்தால் யாரிடத்திலே ஏகத்துவம் கொஞ்சம் கூட நெளிவு செலவில்லாமல், வளைவிற்கு இடம் தராமல் நேரான நேர்கோட்டிலே நின்ற வண்ணம் சமுதாய பணிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் கையில் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் சமுதாயம் அமைப்புகள் உருவாக்க துவங்கக்கூடிய தருணத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். எந்த அமைப்பை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள், தியாகத்தோடு உழைத்திருப்பார்கள். தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்திருப்பார்கள். சாதாரணமாக மக்கள் மத்தியிலே நடந்து வந்திருப்பார்கள். மக்களோடு மக்களாக பழகி இருப்பார்கள். ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். புகழுக்கோ பெருமைக்கோ ஆசைப்பட்டிருக்க மாட்டார்கள். எதிர்ப்புகளை சந்தித்திருப்பார்கள், அடி வாங்கி இருப்பார்கள். 4 பேர்களுக்கு மத்தியிலே வைத்து விமர்சனத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள், கேலி செய்திருப்பார்கள், கிண்டல் அடித்திருப்பார்கள். அவை அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு பல்வேறு அவமானத்தை சுமந்து கொண்டு சாதாரணமாக நடைபோட்டுக் கொண்டிருந்த பல பேர் நாட்கள் செல்ல செல்ல அந்த அமைப்பு வளர்ந்து ஆயிரங்களை தொட்டு பல ஆயிரங்களை கடந்து லட்சங்களை தொட்டு பல லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக உருவெடுக்கிற பொழுது அந்த தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக
சமுதாயத்திலே மதிக்கப்படுகிறவர்களாக, நல்ல பேச்சாளர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக மக்களால் கருதப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டால் ஆரம்பத்தில் இருந்த நிலைமை லட்சமானதுக்கு பிறகும் இருக்குதா? உரசி பார்க்க வேண்டிய உரைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பு எப்படி எளிமையாக இருந்தார்களோ, பெருமைக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் இருந்தார்களோ, பிறர் தன்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருந்தார்களோ, அதே நிலையில்தான் பல லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாம் சென்று சேர்ந்ததற்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் தலைவராக, ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய பிரதமராக, ஜனாதிபதியாக உருவெடுத்ததற்கு பிறகும் நபிகள் நாயகம் அதே நிலையில் இருந்தார்கள். அதுதான் ஏகத்துவம். நிலம் மாறக்கூடாது, புகழை எதிர்பார்க்க கூடாது, பாராட்டுதல் விரும்பக்கூடாது, தாமினாடி 100 பேர் வரணும், படோபலமாக இருக்கணும் என்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்களோ அப்படி நாம் பின் செல்லக்கூடிய நம்முடைய தலைவர்கள், நமக்கு வழிகாட்டுகிறவர்கள், நாம் செல்லக்கூடிய அமைப்பினுடைய முன்னோடிகள் அப்படி இருக்கிறார்கள். ஆய்வு செய்து பாருங்கள், எத்தனை அமைப்புகள் எப்படி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நடந்து அப்படியே தலைகீழாகுது. மக்கள் வளர்ற வரைக்கும் இஹ்லாஸாக உழைத்தவர்கள் வளர்ந்த பிறகு, தொண்டர்களை அதிகமாக கொண்டதற்கு பிறகு அவன் தொண்டன் புகழ்றான், என் தலைவர் மாதிரி உண்டா, என்ன செய்யணும்? ஒரு நல்ல இஸ்லாமிய அமைப்புடைய தலைவர் சமுதாயப்படி செய்வதற்காக வேண்டி தன்னை முன்னிறுத்திக் கொண்ட சமுதாய தலைவன் என்ன செய்யணும்? அவ்வாறு புகழக்கூடிய தொண்டனுடைய வாயை அடைக்கணும். தேவையில்லாம புகழாத, ஒரு மாதிரி தியாகி உண்டா என்று கேட்டால் அவ்வாறு சொல்லாதே என்று தடுக்க வேண்டும். தடுக்கிறார்களா? எத்தனை அமைப்புகளில் தடுக்கிறார்கள், எத்தனை அமைப்புகளில் விரும்புகிறார்கள். பின்னாடி வர்றோம், முன்னாடி தலைவர் போறாரு, பின்னாடி 10 காரு, அவருக்கு முன்னாடி 10 டூ வீலரு, அவர்களாக தொண்டர்களாக விரும்பி நாங்களே வர்றோம் என்று சொல்லி வருகிறார்கள். நல்ல தலைவர் தடுக்கணும், பார்க்கிறோம், தடுக்கிறதை காணோம். உள்ளுக்குள்ள விரும்புகிறாரு, சரி சரி போகட்டும் போகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றதை பார்த்த உடனே தங்களுடைய பாட்டுடைய போக்கு மாத்துறாங்க. எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், குன்னா நபியுன் யாலமு மா ஃபீ கதீன், நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் இருக்கிறார் என்று அந்த குழந்தைகள் படிக்கிறார்கள். விவரம் தெரியாம படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளைதானு போகல, உடனே கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை சொல்லி இந்த பாட்டை நிப்பாட்டி, ஏற்கனவே படித்துக் கொண்டிருந்தீர்களே அந்த கவிதையை பாருங்கள். நாளை நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இறைவனை தவிர வேறு யாரும் மறைவானவற்றை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு உபதேசம் செஞ்சு தன்னை போலக்கூடிய அந்த புகழ்ச்சியை நபிகள் நாயகம் அவர்கள் தடுப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு லெவல் என்ன? தலைவர்கள் என்று சொன்னாலே, அவர்களை மேடையில் அழைத்து வைத்தாலே அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காகவே மணிக்கணக்காக செலவழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் இன்னைக்கு சாதாரண பாருங்க, ஒரு பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கிறார். ஒரு ஊர்ல 4 பள்ளிவாசல் இருக்குது, 5 பள்ளிவாசல் இருக்குது, கொஞ்சம் நல்லா பேசுறாரு, வேலையில உட்கார வைத்திருக்கிறார்கள். வெளியூர் வந்து கூட்டிட்டு வந்து மீலாது விழா நிகழ்ச்சி பெரிய அஜரத்தை கூட்டிட்டு வந்து அஜரத்தை பயான் பண்ணுங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்கார வச்சா வந்திருக்கிற அஜரத்தை பத்தி நிகழ்ச்சி ஏற்பட்டாளர் பேசுறார். அஜரத்து மாதிரி உண்டா? பெரிய லாபன்மையுடையவர், பல்வேறு பகுதிகளுக்கு பல நாடுகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்கிறவர், மிகச்சிறந்த பேச்சாளர். அப்படியே அஜரத் அப்படி உச்சி கூடுற மாதிரி ஐஸ் கட்டியை தூக்கி தலைக்கு மேல சொருகிறாரு. அஜரத்து கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உணர்வு
முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அவரு அதிர்ச்சி பேசுறதுக்கு வர்றார், தலைவர் பேச வர்றார். தலைவர் என்ன பண்றாரு? நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவர் பத்தி, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் கவர்னா ஆனால் ஆனாமும் சாய்போனியல் எவ்வளவு சிரமத்திற்கிடையில இந்த வேலையை செய்திருக்கிறார் தெரியுமா? அவர்கள் பல வருடங்களாக சமுதாய பணியில ஆர்வம் கொண்டவர்கள். அவரை பத்தி இவர் புகழ, இவரை பத்தி அவர் புகழைய, அப்பதான் அடுத்த வருஷம் பேசுறதுக்கு கூப்பிடுவாரு. அதுல ஒரு 2000 ரூபாய் காசு கிடைக்கும், பிரபல்யம் கிடைக்கும், மக்கள் மத்தியில பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். சர்வ சாதாரணமாக எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம், ஆடம்பரமாக மாறிப்போவதை பார்க்கிறோம். நீங்க பார்க்கணும், ஆரம்பத்தில் இருந்த லெவல்ல லட்சக்கணக்கான தொண்டர்களை பெற்றுவிட்டதற்கு பிறகும் நிலை தடுமாறாமல் யார் இருக்கிறார்? பணிவு மாறாமல் யார் இருக்கிறார்? பெருமை கொள்ளாமல் யார் இருக்கிறார்? ஆரம்பத்தில் 10 பேர் இருக்கும் பொழுது இந்த தலைவர் எப்படி இருந்தாரோ அதுக்கும் இன்னைக்கு 1,00,000 பேர் வந்ததுக்கு பிறகும் இந்த தலைவர் மாறி இருக்கிறாரா? பெருமை அளிக்கிறாரா? ஆய்வு செஞ்சு பாருங்க. எதுல இருக்குதோ அதுல போங்க, எதுல இல்லையோ அந்த ரூட் நம்ம போக வேண்டிய ரூட் இல்ல. இவர்கள் தங்களுடைய பெருமைக்கு இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள், அதிலிருந்து விலகி வாருங்கள். அது மட்டுமில்லை, ஒரு அமைப்பு சமுதாய பணிகளை மேற்கொள்வதற்காக வேண்டி நாம் ஒரு கூட்டாக சேர்ந்து செயல்படுகிறோமா? அந்த கூட்டமைப்புல எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் அந்த அமைப்பு நேர்மையான அமைப்பாக, அதுல ஒருத்தர் தப்பு செய்கிறார், மோசடி செய்கிறார், அது குற்றத்தில் ஈடுபடுகிறார், பாவமான காரியத்தை மேற்கொள்கிறாரா? எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா? அல்லது நம்ம தலைவர்ல செஞ்சிட்டாரு, நம்ம பெரிய முக்கிய நிர்வாகிகளை செஞ்சிட்டாரு, நம்முடைய அமைப்புடைய முக்கிய பேச்சாளர்ல இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, இதை போய் வெளியே சொன்னா நல்லா இருக்காத, நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்கள, நம்ம அமைப்புக்கு கெட்ட பேர் வந்துருமே என்று சொல்லி அது தங்களுடைய கௌரவத்தை காத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த குற்றங்குறைகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே மறைத்துக் கொண்டு அவர்களை தொடர்ந்து அந்த பதவியிலே நீடிக்க செய்தால் இவர்களிடத்தில் ஏகத்துவம் இல்லை. இவங்க சத்திய பாதையில போகல, ரூட் மாறிட்டாங்க. இவங்களுடைய சுயலாபத்திற்கு தான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவுகோலை நீங்க வைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தில் அவர்கள் கொண்டு வந்து தந்திருக்கிற இந்த இஸ்லாமிய போதனையில் ஆண்டாள் அடிமை என்ற வித்தியாசம் கிடையாது. வசதியுள்ளவருக்கு ஒரு சட்டம், பதவியுள்ளவருக்கு ஒரு சட்டம், அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு ஒரு சட்டம், ஒன்றுமில்லாத ஏழைக்கு, பதவியில் இல்லாதவருக்கு, சாதாரண குடிமகனுக்கு, கீழே இருக்கிற தொண்டனுக்கு வேறொரு சட்டம் என்ற வித்தியாசம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி திருடி விடுகிறார். வழக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அவங்க ரொம்ப உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஏதாவது அனுசரணை பண்ணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திலே சிவக்கிறார்கள். யாரிடத்திலே வந்து என்ன கோரிக்கை வைக்கிறீர்கள்? இந்த முஹம்மதுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவளது கையை வெட்டி நான் எல்லாத்துக்கும் சமநீதி என்பதை காட்டியிருப்பேன். யாருக்கும் வழங்கி கொடுக்கிற வேலை இல்லை. தப்பு செஞ்சா யாரு தப்புனாலும் அந்த தப்புக்குரிய தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தினுடைய நியதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக கடைபிடித்ததை அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. பல அமைப்புகளில் பார்க்கிறோம், குற்றம் செய்கிறார்கள், மோசடியில் ஈடுபடுகிறார்கள்,
விபச்சார குற்றத்தில் கால் பதிக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுக்கிறோம். அந்த அமைப்புடைய தலைவர்களிடத்தில், முக்கிய நிர்வாகிகளிடத்தில், இவங்களை எப்படி தலைவராக வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் வைத்து செய்யக்கூடாத பெரும் பெரும் பாலியல் குற்றங்களை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்ற ஆதாரத்தோடு, ரெக்கார்டுகளோடு, தகுந்த சாட்சியங்களோடு கொண்டு போய் தலைவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்களை அமைப்பிலிருந்து நீக்குவார்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தால், நேற்று வரைக்கும் சாதாரண பதவியில் இருந்த அந்த நிர்வாகிக்கு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு அதிகாரம் அதிகரிக்கப்படுகிறது. சாதாரண லெவலில் இருந்தவர் மாநில நிர்வாகியாக அந்தஸ்து கொடுத்து உயர்த்தப்படுகிறார். நம்முடைய அமைப்புகளை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் ஏகத்துவத்தை சொல்லுகிறோம், நாங்களும் தௌஹீதான் என்று பேசிக் கொண்டிருக்கிற அமைப்பை சார்ந்தவர்களுடைய அவர்களுடைய மேல்மட்ட நிர்வாகிகளுடைய நிலைமை இது. அதனாலேயே ஒரு அமைப்பை விட்டு வெளியில வர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். என்ன அநியாயம்! இது ஒரு அமைப்பா? இது ஒரு இயக்கமா? இது ஒரு பணிகளா? இந்த அளவுக்கு அநியாயமும் அக்கிரமமும் விபச்சார குற்றமும் நடைபெற்றிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக ஆதாரத்தோடு நிரூபித்தால் தண்டனை கொடுத்து அந்த காரியத்திலிருந்து தடுத்து நிறுத்த கடமைப்பட்டிருக்கிற தலைவர்கள் அதை ஊக்குவிக்கிற விதமாக அவருக்கு பதவி ப்ரமோஷன் கொடுக்கிறார்களே, இங்க ஏகத்துவம் இல்லை, அங்கிருந்து வெளியே வர வேண்டியதா போச்சு. அப்ப நாம தேர்ந்தெடுக்கிற அமைப்பு, சமுதாய பணி செய்யக்கூடிய அமைப்பு இந்த நிலையில் இருக்கிறதா? அல்லது யார் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு தாட்சண்யம் இல்லாமல் தண்டனை கொடுக்கிறார்களா? பெரியவன் சிறியவரிடம் வித்தியாசம் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக இதற்கு உழைத்தவர்கள், இவர்கள் முன்னின்றவர்கள், ஜமாத்தை வளர்த்தவர்கள், அல்லும் பகலும் பாடுபட்டவர்கள், ஜமாத்திற்காக சிறை சென்றவர்கள் என்று அவர்களுடைய கடந்த கால வரலாற்றை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு செஞ்ச காரியம் சரியா தப்பா என்பதை மட்டும் அளவுகோலாக வைத்து முடிவெடுக்கிற தலைவர்கள் யார்? அப்படிப்பட்ட அமைப்பு எது? அதைத்தான் அளவுகோலாக வைக்கணும். அதை நீங்க யோசித்து பார்த்தால் உங்க கண்ணுக்கு முன்னாடி அமைப்பு ஒன்று நிப்பாட்டி பாருங்க. எந்த அமைப்பு எப்படி இருக்குது? ஜாக்கிர் ஒரு அமைப்புல இருந்தோம், நிலைமை என்ன? குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் கொடுத்தோம், பதவி ப்ரமோஷன் கிடைச்சது, தண்டனை இல்லை. அப்ப அங்க ஏகத்துவம் இல்லை. ஏகத்துவம் இல்லாம பணி செய்யக்கூடியவர்களோடு நாம் சேர்ந்திருந்தால் நாம் செல்லக்கூடிய பணி சரியான பாதை இல்லை, நாம் செல்லக்கூடிய வழி சரியான வழி இல்லை. அது மட்டும் இல்ல, ஏகத்துவம் ஏகத்துவம் நாங்களும் தௌஹீதை சொல்கிறோம். நாங்கள் தான் தமிழகத்தில் தௌஹீதை சொல்வதிலே தாய் அமைப்பு என்றெல்லாம் சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த ஜாக் அமைப்பினர் பேரை சொல்லியே சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா தௌஹீது போர்வையில் மக்கள் தவறான பாதைக்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்கிறது. எது தௌஹீது? நபிகள் நாயகத்துடைய போதனையை பின்பற்றுவது தௌஹீது. ஆனால் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நபிகள் நாயகத்துடைய போதனைகளுக்கு காரணம் கற்பித்து அதிலிருந்து மக்களை வெளியேற்றுகிறது. பெருநாள் தினத்தில் திடல்ல போய் தொழுவது நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒரு வழிமுறை. பள்ளிவாசல்ல தொழமாட்டாங்க, காலி மைதானத்தில் போய் எல்லாரையும் வர சொல்லி பள்ளிவாசலுக்கு வரக்கூடாத நிலையில் இருக்கக்கூடிய மாதவிடாய்க்கார பெண்கள் கூட அந்த பெருநாள் தின சந்தோஷத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்கிறார். எல்லாரும் இந்த சபையில் வந்து கூட வேண்டும் என்று சொல்லி அதை வலியுறுத்துறோம். திடலாம் தொழ வேண்டும் என்பதை மக்களுக்கு போதனை செய்கிறோம். ஆனால் நாம வலியுறுத்துறோம்ன்றதுக்காக வேண்டி நம்மை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகத்தின் இந்த போதனையை தங்களுடைய பத்திரிகையில் எழுத்து வடிவத்தில் பேசும்போது கூட முன்ன பின்ன மறதியா கவனம் இல்லாம வாய் தவறி தப்பான செய்தியை பேசிடலாம். ஆனா எழுதும் போது பெரும்பாலும் கவனத்தோடு எழுதுவோம், யோசித்து எழுதுவோம்.
வாய் தவறி எழுதுற பேச்சு வராது. அவர்கள் எழுதுகிறார்கள். அது ரசூலுல்லா காலத்துல பள்ளிவாசல்ல இடமில்லாம இருந்திருக்கும். அதனால பெருநாள் தொழுகைக்கு வெளியே போயிருப்பாங்க. நாம அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த காலத்தை மாதிரி நினைத்துக் கொண்டு அவர்கள் அவ்வாறு எழுதுகிறார்கள். இந்த காலத்துலதான் வருஷத்துல ஒருக்க பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய முஸ்லீம், அதனால பள்ளிவாசல் பத்த மாட்டேங்குது, கூட்டம் நிரம்பி வழியுது. வாரத்தில் ஒரு நாள் பள்ளிக்கு வரக்கூடிய முஸ்லீம். ஆனா அன்னைக்கு அப்படியா? சஹாபாக்கள் அப்படியா? வாரத்தில் ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் பள்ளிவாசல் பக்கம் வெட்டி பார்க்கிறவர்களா? டெய்லி பள்ளிக்கு வர்றவங்க அங்க எங்க பெருநாளைக்கு தனி கூட்டம் வரப்போறது இல்ல. தினசரி 5 தொழுகைக்கு எப்படி வந்தார்களோ அது மாதிரி தான் ஆண்கள் வரப்போகிறார்கள். அதிகப்படியா பெண்கள் வேண்டுமானால் கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பர்பஸா ஒரு சந்தோஷத்தின் நிமித்தம் திடலுக்கு போகிறார்கள். திடலுக்கு போக தேவையில்லை என்று சொல்வது தௌஹீதா? ஜமாத் அமைப்பினர் தம்முடைய பத்திரிகையில் அதை ஆதரித்து எழுதுகிறார்கள். திடலுக்கு போக தேவையில்லை எழுதுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரமலான் மாதத்துல நோன்பு நாட்கள்ல ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்றதுல 2 பாங்குகளை சொல்வார்கள். சுபுவுக்கு ஒரு பாங்கு, சுபுவுக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் நேரத்துல சகரு வைக்கிறதுக்காக அப்போ ஒரு பாங்கு சொல்வாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் நடைமுறைகள் இல்ல. ஒரு சில பள்ளிவாசல்களில் அது சொல்லப்படுகிறது. நாம் அந்த சுன்னத்தை சுட்டிக்காட்டி நபிகள் நாயகத்தின் காலத்தில் செய்யப்பட்ட ஒரு சுன்னத்து இன்றைக்கு நடைமுறையில நம் சமுதாயத்தில் பின்பற்றப்படல, அதை நாம செய்ய வேண்டும் என்று அதை வலியுறுத்தி நாம் எழுதினால் உடனே மறுப்பு என்ற பெயரில் அதையெல்லாம் சொன்னால் குழப்பம் வரும். என்ன சொன்னா நபிகள் நாயகம் காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறையில் பாங்கு சொன்னால் குழப்பம். அதைத்தானே மற்றவங்க நம்மளை பார்த்து சொன்னாங்க. ஏகத்த தௌஹீத்வாதிகளை குறை சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தினர் வேறுபட அமைப்பினர் எதை சொல்லி குறை சொன்னாங்க? அவங்க குழப்பவாதிகள். அதே செய்தியை நபிகள் நாயகத்தின் நடைமுறையை பின்பற்றினால் சமுதாயத்தில் குழப்பம் வரும் என்று பேசுகிறார்கள். இது ஏகத்துவமா? நபிகள் நாயகத்தின் போதனையை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவது தௌஹீதா? தௌஹீதை பார்க்க முடியல. அதே மாதிரி நாங்களும் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இன்னும் பல அமைப்பு, எந்த அமைப்பு எடுத்து பார்த்தாலும் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் புற்றீசல் போல் உருவாகி இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை ஆய்வு செய்து பார்த்தால் பணிகள் இருக்கிறது, சமுதாய பணி தெரியுது. ஆனா ஏகத்துவத்தை காணோம். அதே மாதிரி ஒரு அமைப்பு MNP என்ற பெயரில் உருவாகி அதுல இன்னொன்னு பாப்புலர் ஃப்ரண்ட் என்று சொல்லிவிட்டு பரிணாமம் அடைந்து விடியல் வெள்ளி என்ற பெயரில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு நாங்களும் அப்படித்தான், நாங்க சரிதான், நாங்க நிறைய நல்ல பணிகளை செய்யறோம், நாங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு ஸ்கூல் நடத்துறோம், நாங்கள் நிறைய நற்காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி மக்கள் மத்தியில் வலம் வருவதை பார்க்கிறோம். நல்ல காரியத்தை செய்யறது மேற்றில் நபிகள் நாயகம் காட்டிய வழியில் அந்த நல்ல காரியம் இருக்க வேண்டும். அவங்க போகக்கூடிய ரூட் அப்படியா? அதற்கு நேர் எதிர்மறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியிலே அழுத்தம் திருத்தமாக எல்லாவற்றையும் உலகத்திற்கு எடுத்து சொன்னால் அதனால பிரச்சனை வரும், சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்காது.
சண்டை போட்டுக்கிறோம். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான போதனைகளை சொல்லாதீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசாதீங்க, தர்காவுக்கு போற பேசாதீங்க, தொழுகை முறையை பத்தி பேசாதீங்க. பேசுனா சமுதாயத்தில் குழப்பம் வருது. எதை பேசின குழப்பமா? நபிகள் நாயகத்தினுடைய போதனையை உலகத்தில் எடுத்து சொன்ன பிரச்சனை குழப்பம். அதனால பேசாதே என்று சொல்லி வாயடைக்கக்கூடிய தலைவர்கள் செல்லக்கூடிய பாதை சத்திய பாதையா, சரியான பாதையா? சமுதாயப்படி செய்ய நினைக்கக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பாதையா? சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பேசாத. அது என்ன சின்னது பெருசு? மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சின்னது பெருசுன்னு பிரிச்சு காட்டுறாங்களா? சின்ன விஷயங்களுக்குள்ள வறுமையிலே தேவைப்படும். அல்லாஹ்வுடைய பார்வையில் எது நமக்கு வெற்றியை தரும், எது நமக்கு தோல்வி ஏற்படுத்தும் நம்மால தீர்மானிக்க முடியாது. ஒரு பாவம் செய்த பெண் ஒரு நாய்க்குட்டியை பார்த்து அந்த நாய்க்குடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் கொடுத்தால் அதனால் அவள் வெற்றி அடைந்தால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். பல்வேறு இபாதத்துகள் செய்த ஒரு பெண் ஒரு பூனையை வளர்த்து அதை கொடுமை செய்தால் அதனால் அவள் நரகம் சென்றாள். நபிகள் நாயகம் சொன்னார், சின்ன காரியம் தான், பெரிய மேற்றில்ல. ஒரு பூனைக்குட்டிக்கு சோறு போடல, அது அவளை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்தது. ஒரு நாய்க்குட்டிக்கு தண்ணி கொடுத்தா அது அவளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு. எது நமக்கு சொர்க்கத்தை தரும், எது நமக்கு நரகத்தை தரும் நம்மால தீர்மானிக்க முடியாது. சின்னது பெருசு வித்தியாசப்படுத்த கூடாது. இன்னும் சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃப் ஷையா, நன்மையான காரியத்தில் எதையும் அற்பமாக நினைக்காது. இதெல்லாம் சாதாரணம், இது ஒரு சின்ன மேட்ரு, இது ஒரு அற்பமான மேட்ரு என்று எதையும் நினைச்சிடாத. எல்லாம் உனக்கு தேவைப்படும். நன்மை என்று சொன்னால் எந்த நன்மையாக இருந்தாலும் அது உனக்கு தேவைப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் போதனை செய்றாங்க. ஆனா இந்த அமைப்பினுடைய போதனை என்ன? சின்னதை பேசாத, சின்ன சின்ன காரியத்தை தொடாத, அது உனக்கு பிரச்சனையை தரும், சமுதாய ஒற்றுமையை குலைச்சிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி பல சின்னதை சொன்னாங்க. சமுதாயத்தில் பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனையை தவிர்ப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்லாம விடல. நாம சொன்னதுனால ஊர்ல பிரச்சனை வருது என்று சொல்லி வாய புத்தல. அவங்க இதையெல்லாம் சொல்ல நினைத்தார்களோ, இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்தினாலோ அவை அனைத்தையும் மக்கள் மத்தியில் சொன்னார்கள். அதனால் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை நபிகள் நாயகம் சந்தித்தார்கள், அதை எதிர்கொண்டார்கள். சமுதாயத்தில் குழப்பம் வந்துச்சு, ஒற்றுமையா இருந்தவர்களுடைய ஒற்றுமை குலைந்தது. முதல்ல அந்த மலையில் நின்றுகிட்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போதனை செய்யற நேரத்தில் முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சிரு. ஏகத்துவத்தை சொல்லி முடிக்கல. நேற்று வரைக்கும் நபிகள் நாயகத்தின் மீது பாசம் கொண்ட அவருடைய பெரிய தகப்பனார் அபூ லஹப் ரசூலுல்லாஹ் மேல மண்ணெல்லி வீசுறான். நாசமா போ, இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா? கடுமையான சொற்களை திட்டுகிறான். நேற்று வரைக்கும் பாசத்தோடு இருந்த அந்த உறவு, நபிகள் நாயகத்துக்கும் அவருடைய பெரிய தகப்பனாருக்கும் இடையே இருந்த அந்த உறவு ரெண்டா உடையுது. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மத்தியிலே சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே சண்டை, மாமனுக்கும் மச்சானுக்கும் மத்தியிலே சண்டை. சமுதாயங்கள் அடித்துக் கொள்கிற எந்த அளவுக்கு ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கைகளில் ஆயுதத்தை தூக்கிக் கொண்டு ஒருவரோடு ஒருவர் போரிடுகிற அளவிற்கு. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனா வந்தவுடன் மக்காவில் இருக்கிற அவர்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் படை நிரட்டி கொண்டு வந்து நபிகள் நாயகத்தோடு போரிடுகிற அளவிற்கு அவர்களுடைய சண்டை முற்றி போனது. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா, ஆகா சண்டை வருத, குழப்பம் வருத, பிரச்சனை வருத, எதுக்கு பிரச்சனை நம்மளால, அதனால சொல்லாம இருந்துருவோம் நினைச்சாங்களா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் சத்தியம் என்று தெரிந்தால், இதுதான் உண்மையான வழி என்று தெரிந்தால் அந்த வழியில போய்கிட்டே இருக்கணும். TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு
வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரர்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனா வந்தவுடன் மக்காவில் இருக்கிற அவர்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் படை நிரட்டி கொண்டு வந்து நபிகள் நாயகத்தோடு போரிடுகிற அளவிற்கு அவர்களுடைய சண்டை முற்றி போனது. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா, ஆகா சண்டை வருத, குழப்பம் வருத, பிரச்சனை வருத, எதுக்கு பிரச்சனை நம்மளால, அதனால சொல்லாம இருந்துருவோமே நினைச்சாங்களா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் சத்தியம் என்று தெரிந்தால், இதுதான் உண்மையான வழி என்று தெரிந்தால் அந்த வழியில போய்கிட்டே இருக்கணும். வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அந்த ரூட்ல யார் போறா அப்படி பார்த்து நாம் தேர்வு செய்யணும். ஆனா இருக்கிற பல அமைப்புகள் சத்தியத்தை சொல்லும்போது பிரச்சனை வந்தால் பிரச்சனையை பார்த்து விட்டு அடக்கி வாசிக்கிறார்கள். நாம போக வேண்டிய ரூட் அந்த ரூட் இல்ல. அதே போன்று பல பேர் சமுதாய பணி செய்கிறோம் என்ற பெயரில் மக்களிடத்திலிருந்து பொருள் திரட்டுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இந்த பொருளாதார விஷயத்தில் அதிகமான போதனைகளை செய்கிற ஒரு மார்க்கம். என்ன பொருளாதாரம் தான் பல மனிதர்களை நேரான பாதையிலிருந்து தடமுறை செய்து வருகிறது. காசு வர்ற வரைக்கும் ஒண்ணுமில்லாம இருக்கிற நல்லவர்களாக இருக்கிற பல பேர் காசு பணம் கைகளில் புரள சத்தியத்தை விட்டும் தூரமாகி விடுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, லல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும், நீங்க ஏழ்மையில இருக்கிற நினைச்சு நான் கவலைப்படல. அன் துபஸத்தலக்கும் துன்யா கமா புசித்தத்து மன் கான கபலம், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டதை போன்று செல்வங்களும் செழிப்புகளும் உங்களுக்கு விசாலமாக வழங்கப்பட்டு அதுல நீங்க வழிதவறி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். காசு பணம் வந்தா கவனமாயிரு, அதுலதான் சைத்தான் வருவான், அதுலதான் நீ கெட்டு போயிருவ. ரொம்ப நேர்மையாயிரு, யார் பணத்தையும் மோசடி செஞ்சிடாத, யார் பணத்துக்கு ஆசைப்பட்டு விடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பொருளாதாரம் குறித்து நமக்கு போதனை செய்திருக்கிறார். ஆனால் சமுதாய பணி செய்கிறோம், நாங்களும் நேர்மையான ஏகத்துவ வழியிலே நடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பல பேர் வசூல் செய்தார்கள், பொருளாதாரத்தை திரட்டினார்கள். அதில் எப்படிப்பட்ட நேரத்தில் மக்கள் எல்லாம் சுனாமி பேரழிவினால் அடித்து செல்லப்பட்ட நேரத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்களை அந்த ஏழை எளிய மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம், எங்களிடத்திலே பணத்தை தாருங்கள், அவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்கிறோம் என்று வாங்கினார்கள். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் கிடைத்ததாக தங்களுடைய பத்திரிகையில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார்கள். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பினர் ஒரே ஒரு சின்னஞ்சிறிய வீடு கட்டி கொடுத்தார்களா? 60 லட்சம் ரூபாய் சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் என்ற பெயரில் வசூல் செய்தார்கள். ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்களா? எங்க போச்சு காசு? சுனாமி பேரிடர் மையம் கட்டி இருக்கிறோம், அவங்க பேர்ல ஒரு சொத்து வாங்கி இருக்கிறாங்க, ஒரு கட்டடம் கட்டி இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் எங்க எந்த வீட்டுக்கு போச்சு? மோசடி, ஏமாற்று, சவால் விட்டோம், மக்கள் மத்தியிலே நிரூபிக்க வாருங்கள் அழைத்தோம். ஆனா ஒரு தனியா ஒரு கூட்டத்தை போட்டு தங்களுடைய மக்களை அழைத்து வைத்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அவருக்கு விட இவருக்கு விடவுன்னு அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு தயார் இல்லாமல் மக்களை ஏமாற்றி சென்று கணக்கு காண்பித்தார்கள். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மக்கள் அந்த நேரத்தில் பொருள் கொடுத்தார்கள். அந்த நேரத்தை கொஞ்சம் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள், பார்க்கலாம். திருச்சியில சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி பொருள்களை எல்லாம் திரட்டி கொண்டு லாரியில ஏற்றி சம்பந்தப்பட்ட ஊர்களுக்காக வேண்டி புறப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வயதான மூதாட்டி
ஒரு பாத்திரத்தை கொண்டு வர்றாங்க. எப்படிப்பட்ட பாத்திரம்? கீழே எல்லாம் கறி பிடிச்சு நெளிஞ்சு போய் பல வருடம் பயன்படுத்திய ஒரு அலுமினிய பாத்திரம். அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்லுது, அம்மா ஐயா இதை கொண்டு போய் அங்க யாருக்காவது கொடுங்க, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், என்னால கொடுக்க முடிஞ்சது இவ்வளவுதான். அந்த அம்மா வீட்டில் போய் பார்த்தா அவளே அந்த பாத்திரத்திற்கு தேவையுடைய பெண்ணாக இருக்கிறாள். ஆனாலும் தன்னிடம் இருக்கிற 2 பாத்திரத்துல ஒரு பாத்திரத்தை கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அளவுக்கு காசு பணத்தை எல்லாம் மக்கள் அர்ப்பணம் செய்கிறார்கள். அது மாதிரி 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபான்னு தன்னுடைய கஷ்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்து கொடுத்த பணத்தை சம்பந்தப்பட்ட மக்களுக்கு சென்று சேர்த்துடாமல் மோசடி செய்தவர்கள் செல்லுகின்ற பாதை சத்திய பாதையா? சமுதாய பணியை மேற்கொள்ள விரும்புகிறவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பாதையா? எத்தனை அயோக்கியத்தனமான பாதை என்பதை செல்லுகிறவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சமுதாய பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறவர்கள் அதனை உங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பார்க்க வேண்டும். இப்படி நம்ம கண்களுக்கு எதிர தெரியக்கூடிய அமைப்புகள் ஒவ்வொன்றாக கடைசி இப்ப லேட்டஸ்டா ஒரு அமைப்பு உருவானாங்க. எதுக்கு அமைப்பு? ஒரு கொள்கைக்கு அமைப்பு சொல்லலாம், ஒரு லட்சியத்திற்கு அமைப்பு உருவாக்கலாம். எந்த லட்சியமும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. அவங்க தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அதுக்காக வேண்டி தனியா ஒரு பேனர் போட்டு நாங்கள் ஒரு அமைப்பு. அமைப்புடைய நிலவரம் என்ன? அமைப்புடைய போக்கு எப்படி? மோடி தமிழ்நாட்டில் நம்மளும் ஃபேமஸ் ஃபிகர் தான், நம்ம பின்னாடியும் மக்கள் வருவாங்க என்று நினைத்துக் கொண்டு தங்களுடைய சொந்த லாபத்தை மாத்திரம் முன்னிறுத்தி அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கி அங்க வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போய் அதை பத்திரிகையில போட்டு மதுக்கூர் பத்தி ஒரு செய்தி எடுக்கணும், மதுக்கூர் ஊரெல்லாம் ஒட்டணும், ஒட்டி முடிச்ச பிறகு அதை வச்சு மதுக்கூர் மக்களிடத்தில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கணும். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் புதிய வெளியீடு. மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு. விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நல்ல உயர்ந்த மனிதர்களை, நல்ல பண்பாடுகளை மற்ற தான் எதிர்க்கக்கூடிய அமைப்பை சார்ந்த தலைவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் செய்வதை கொச்சப்படுத்தணும். சில காரியங்களை அவங்களுடைய பத்திரிகையில் எழுதுறாங்க. ஒரு வாரத்துக்கு முந்தைய வந்த பத்திரிகையில, கடந்த வார பத்திரிகையை பார்த்திருப்பீங்க. ஒரு சமுதாய அமைப்பை சார்ந்த இள வயதில் இருக்கிற ஒரு அமைப்புடைய தலைவர் போலீஸை மாட்டிக்கொண்டார். மாவட்ட நிர்வாகி வந்து அவரை காப்பாற்றி செல்கிற அளவிற்கு அமைப்புடைய நிலைமை இருக்கிறது. பயங்கரமான ஒரு செய்தியை கொடுக்கிறோம் பேர்ல பத்திரிகையில செய்தி எழுதுறான். என்னன்னு பார்த்தா ஒண்ணுமில்ல, பிளஸாக, உயர்வாக, பலமாக காட்டப்பட வேண்டிய ஒரு செய்தியை தான் எதிர்க்கக்கூடிய அமைப்பை சார்ந்த தலைவர் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அதை மக்கள் மத்தியில் மைனஸ் மாதிரி. நான் வேற யாரும் இல்லை, நான் தான் போய்கிட்டே இருக்கிறேன். 2 வீலர்ல மெட்ராஸ்ல பாக்கெட்ல லைசன்ஸ் இல்ல, ஆர்சி புக் இருக்குது, இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்குது, லைசன்ஸ் எங்கன்னு கேட்கிறாரு, கையில இல்ல. 2 பேர் போறோம், காட்டிட்டு வண்டி எடுங்கிறார். கூட வந்திருந்த பையனை அனுப்பி என் பர்சன் இருக்கிற ஆபீஸ்ல எடுத்துட்டு வா, லைசன்ஸ் காட்டுவோன்னு எடுத்துட்டு வர சொல்லி லைசன்ஸ் காட்டிட்டு கிளம்பி வந்தாச்சு. அதுக்கு பிறகு அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது, இவர் இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தௌஹி ஜமாத் அமைப்புடைய தலைவர். அவன் போலீஸ்காரன்
என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, அவர்கள் வாயை துறக்கலையே, சொல்லியதானே கேட்க மாட்டேனே, நான் விட்டு போனேன் அப்படின்னு அந்த ஆளு சொல்ல. இது பிளஸ்ஸா மைனஸா? சொந்த லாபத்திற்காக வேண்டி ஜமாத்துடைய பெயரை பயன்படுத்த மாட்டேன் என்று முடிவெடுத்தது ஒரு சரியான முடிவா தப்பான முடிவா? சமுதாய தலைவர்களாக முன்னிறுத்தவர்கள் தங்களுடைய சொந்த லாபத்துக்கு அமைப்பு நடத்தக்கூடாது, தாவணில மாட்டிக்கிட்டதுக்காக அதுக்காக வேண்டி அமைப்பு பேரை பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு சமுதாயத்துக்கு கண்ணியம் தேடித்தரக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு பின்னாடி வந்த ஒரு நிர்வாகி போய் விளக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் அவர் சொல்லல, நாங்களே சொல்ல மாட்டோம், நாங்களே மாவட்ட நிர்வாகியா கிளை நிர்வாகியா எங்க அமைப்பில் இருக்கிற மற்றவர்களே எங்களுடைய சொந்த நலன்களுக்கு எங்களுடைய அமைப்பு பெயரை பயன்படுத்த மாட்டோம், எங்க தலைவர் இப்படி பயன்படுத்துவாரு என்றெல்லாம் பின்னாடி போய் மறுநாள் விளக்கம் கொடுக்கிறாங்க. ஆனா அவங்க பார்வையில காமாலை கண்ணை கொண்டு பார்க்கிறவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளா தெரியுமாங்களே, அந்த ரேஞ்சில குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களுக்கு பார்க்கிறதெல்லாம் குற்றமா தெரியுது. ஒண்ணுமில்லாதெல்லாம் குற்றம் கிடையாதுங்கிறாங்க. நேற்று வரைக்கும் யாரை விமர்சித்தார்களோ அவர்களை எல்லாம் நமக்கு பலம் வேண்டும் என்பதற்காக வேண்டி நேற்று வரைக்கும் திருடர்கள் என்று சொன்னவர்கள், அவர் சுனாமி திருட, சுனாமி காசை சுருட்டிக் கொண்டார்கள் என்று தமுமுகவை பார்த்து விமர்சனம் செய்த அந்த புதிய இயக்கத்தவர்கள் அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறார். உங்களோட சில பேர் சுனாமி திருடன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே அவர் சொல்ல பதில் சொல்ல, எங்களை யாரு திருடன் சொல்றாங்களோ அவங்க தான் திருட்டு போயிடுவோம், அவங்க தான் திருடுங்க அப்படிங்கிற. முன்னாடி உட்கார்ந்து கேட்கிறான அவன் தலையாட்டான். நேத்தைக்கு அவன் தான் சொன்னா சுனாமி திருடன். என்ன அர்த்தம்? என்ன பார்த்து நீ சொன்ன நீ தான் திருட. சரி சரி, இதை விட கேவலம் உண்டா? இதை விட ஒரு இழிவு உண்டா? இந்த இழிவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு அமைப்பு வேணும், ஒரு பேனர் வேணும், நமக்கு ஒரு தலைமை வேணும், நம்ம பின்னாடி 10 பேர் வேணும் என்ற தங்களுடைய சொந்த லாபங்களை மையப்படுத்தி ஏகத்துவத்தை புறக்கணித்து விட்டு முன்னாடி நிற்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தலைவர்களுக்கு தலைவன் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் இலக்கணம், ஒருத்தனை தலைவனா ஒரு நிர்வாகியா ஒரு பொறுப்புதாரியா தேர்வு செய்வதாக இருந்தால் யாரு என்ன தலைவரா போடுன்னு சொல்றாங்களோ, என்ன தேர்ந்தெடுன்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்களோ, அல்லது நான் தான் நிற்பேன், நான் தான் தலைவராக இருப்பேன் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். தலைமை பொறுப்புக்கு வரணும்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவனுக்கு தான் தகுதி இருக்கு. நான் தான் இருப்பேன்னு சொன்னா அவனுக்கு தகுதி இல்லை, அவனை தேர்ந்தெடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை. சில அமைப்புகளை பார்க்கிறோம், தங்களுடைய பைலாவில் விதிமுறைகள்ல ஆரம்ப நாட்கள் எழுதுறாங்க, நாங்க 2 தடவைக்கு மேல 3 தடவைக்கு மேல மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் 3 தடவைக்கு மேல தொடர்ந்து தலைவர்களாக நிர்வாகியா இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது. இந்த அமைப்பில் யாரும் தொடர்ந்து 3 தடவைக்கு மேல் தலைவரா நிர்வாகியா செயலாளரா பொறுப்பு வகிக்க கூடாது எழுதி வைக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்தினால் நல்லவர்கள். பதவி ஆசைகளுக்கு இல்லை, நாம முடிவுக்கு வரலாம். ஆனா என்ன பண்றாங்க, 3 பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தோணுது, ஆகா 3 பீரியட் இருந்துட்டோம், தலைவரா வந்துட்டோம், கார்ல சுத்தி விட்டோம், கொடி கட்டிய கார்ல பவனி வந்தா காட்டியாச்சு, இனிமே அடுத்த 4வது பீரியடு நம்ம அமைப்புடைய பைலா விதிப்படி நாம வர முடியாது. அதுக்காக வேண்டி ஆடு ஒரு நாடகத்தை பொதுக்குழு பேர்ல ஒரு நாடகத்தை போட்டு அழுது கண்ணீர் வெடிச்சு நாங்கெல்லாம் போறோம்னு பிரியா விடை கொடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்ப செஞ்சு அங்கிருந்து 2 பேர் கையை தூக்கி தலைவா நீதான் தலைவரா இருக்கணும் சொல்ற மாதிரி சொன்னா கூட்டத்திலிருந்து சத்தம் கொடுக்க மாட்டான். அதுக்கு தகுந்த மாதிரி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி உடனே மக்கள் சொன்னார்கள், அதனால் திருத்தி விட்டோம்னு பைலாவை திருத்தி
நிரந்தர தலைவர்களாக, நிரந்தர பொதுச் செயலாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டு பதவி நாற்காலியை கட்டியாக பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும்? யாரு இதுல தூய்மையா இருக்கிறார் சொல்லுது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதனுடைய அமைப்பினுடைய பைலா விதிகளையும் 2 வருடம் 2 பதவிக்காலம் தொடர்ச்சியாக இருந்தால் அதுக்கு பிறகு நிர்வாகி இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் சொல்லும் போது ஈஸி, ஆனா சொல்லி அந்த காலக்கெடு முடியக்கூடிய தருணத்தில் இந்த அமைப்பினுடைய நிலைமை தலைகீழா இருக்குது. ஆரம்பத்தில் 50, 100, 1000 அப்படி இருந்துச்சு. அந்த பதவி காலம் முடியக்கூடிய தருணத்தில் பல லட்சக்கணக்கான தொண்டர்களை தன்னகத்திலே கொண்டிருக்கிற ஒரு மாபெரிய மக்கள் இயக்கமாக அந்த அமைப்பு உருவெடுத்து நிற்குது. அமைப்பை விட்டு போக வேண்டிய காலக்கெடு வந்து நிற்குது. மனசு வருமா? பதவி ஆசை உள்ளவராக இருந்தால், அப்படிப்பட்ட நிர்வாகிகள் இருந்திருந்தால் இங்கேயும் செட்டப் செய்திருக்கலாம். இன்னும் சொல்ல போல செட்டப்புக்கு அவசியம் இல்லாத வகையில் பொதுக்குழு கூடி புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் வருகிற பொழுது அங்கிருந்து ஒரே கமாண்ட்ஸ், பைலாவை மாத்து, விதியை மாத்து, இப்ப இருக்கிற திரும்ப நிர்வாகியை தேர்ந்தெடு, அவர்தான் தலைவராக இருக்கணும், இவர்தான் செயலாளரா வரணும் என்று மக்கள்கிட்ட குரல் வருது. அத்தனை குரலையும் அலட்சியப்படுத்திட்டு ஒரு முஸ்லிம், ஒரு ஏகத்துவவாதி சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடாது, அவன் நேரத்திற்கு தகுந்தார் போன்று நடிக்கக்கூடாது. மக்கள் மத்தியில் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை மாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலே தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்திடக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி மக்களுடைய அந்த கருத்தை அலட்சியப்படுத்திட்டு இவ்வளவு பறந்து விரிந்த அமைப்புடைய நிர்வாக பொறுப்பு தூக்கி பேரு தெரியாதவங்கள்ட்ட, மக்களிடத்தில் முகம் தெரியாதவர்கள் கையில தூக்கி கொடுத்துவிட்டு தொண்டர்களோடு தொண்டர்களாக சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்து கொண்டு இன்றைக்கு பணி செய்கிறவர்களை பார்க்கிறோம். இது ஒரு தூய்மையான இயக்கத்திற்கு அளவுகோலா இல்லையா? நாம் செல்ல வேண்டிய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு என்பதை உரசி பார்ப்பதற்கு இது ஒரு உரைகள். இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் pj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இவங்கள்ட்ட பதவி ஆசை இல்ல, அப்படியே வெளியே போயிட்டாலும் போனதுக்கு பிறகு சில பேர் போயிடலாம், போன பிறகு நிலைமை எப்படி இருக்கும்? நம்மளை கவுத்திட்டாங்க, நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்க, இனிமே இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, மீண்டும் வர்றது எப்படின்னு யோசிக்கணும். இப்படி எல்லாம் திட்டம் தீட்டுவார்கள். ஆனா இங்க நிலைமை தலைகீழ். இங்கிருந்து பதவியில் இல்லாத, பொறுப்பில் இல்லாத அந்த தலைவர்கள், தலைமைக்கு கட்டுப்பட்டு அனுபவம் இல்லாத தலைவர்கள், வயதிலே குறைந்தவர்கள், எந்த ஒரு அரசியல் அனுபவம், மக்கள் அனுபவம் இல்லாதவர்களுக்கு கீழே இருந்து கொண்டு தேவைப்படுகிற நேரத்தில் ஆலோசனை சொல்லிக்கொண்டு தலைமையிடக்கூடிய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நிலையில் அமைப்புடைய தலைவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு அமைப்பு, சமுதாய அமைப்பு. அவருடைய தலைவர்கள் சமுதாய பணி செய்ய விரும்புகிறவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்கு இது ஒரு சரியான ஒளிப்படி. நாம இதையெல்லாம் ஒரு சமுதாய பணி செய்வதற்கு தேவையான நல்ல அளவுகோல்களாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அத்தனை அளவுகோல்களிலும் பெருமைக்கு இடமளிக்காத வகையில், புகழுக்கு பாராட்டுதலுக்கும் இடமளிக்காத வகையில் சொல்லிக் கொள்வதாக இருந்தால் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் உருவாகி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளாக, தௌஹீத் அமைப்புகளாக, சமுதாய அமைப்புகளாக உருவெடுத்திருக்கின்ற அத்தனை அமைப்புகளிலும் பெயர் சொல்லிக் கொள்கிற விதத்தில் அத்தனை பண்புகளையும் இறைவனின் கிருபையினால் ஒன்றாக பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாக அல்லாஹ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை அமைத்திருக்கிறார். இங்க குற்றங்கள் செய்தவர்களுக்கு பட்டம் சூட்டி மகிழ்வது கிடையாது. எத்தனை பெரிய இடத்தில் இருந்தாலும் குற்றத்திற்கு தண்டனை வழங்கப்படுகிறது.
தவறுகள் செய்து அந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் உடனே திருத்திக் கொள்ளப்படுகிறது. பதவி ஆசைக்கு இடமளிக்காத ஒரு வாழ்க்கை முறை இங்கே காணப்படுகிறது. மக்கள் தரக்கூடிய காசுபடத்துக்கு சுருட்டிக் கொள்ளாமல், சொந்த ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளாமல், மக்கள் காசை மக்களுக்கு பயன்படுத்தி 100% பொருளாதாரத்திலே நேர்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அமைப்புக்குள்ளே வருகிற பொழுது இந்த அமைப்பின் தலைவர்கள் பொருளாதாரத்தில் எப்படி இருந்தார்களோ அதே நிலையில் இந்த அமைப்பை பயன்படுத்தாமல் காசு பணம் சம்பாதிப்பதற்கு இந்த அமைப்பிலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அதே நிலையிலே அதிலிருந்து பதவியிலிருந்து நீங்குகிற பொழுதும் இருந்து கொண்டிருப்பது 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகும் ஆரம்பத்தில் என்ன பொருளாதார லெவலோ அதுதான் கடைசியில. சில பேர் சுயமா சம்பாதிச்சு பெருக்கியிருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அமைப்பை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்காத அமைப்பு தலைவர்களை கொண்டிருக்கிற இயக்கமாக இந்த அமைப்பை இறைவன் ஆக்கியிருக்கிறார். அது மட்டுமில்லை, பெயருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் பெருமை கொள்வதற்கும் எத்தனையோ பேர் தங்கள் அறியாமையினால் தொண்டர்கள் தலைவர்களை புகழ்பாட துணியக்கூடிய தருணத்தில் எல்லாம் அதை தடுத்து நிறுத்தி அதிலே உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எந்த அளவிற்கு என்று சொன்னால், மேடையில் வந்து உட்கார்ந்திருப்பாங்க, முக்கிய தலைவரை பேச அழைப்பார்கள். அழைக்கும் பொழுது நாம் இதுவரை அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நமது தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் இப்பொழுது உரையாற்றுவார்கள் அப்படின்னு அழைப்பாங்க. நம்ம பொதுமக்களுடைய பார்வையில் ஒரு சாதாரண வார்த்தை. ஆனால் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள், இதனுடைய தாயிகள், இதனுடைய தலைவர்கள் அதை சொன்னா கூட உடனே என்ன அவங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அடைமொழி சொல்லாத, பேரை சொல்லி பேசுவார்னு சொல்லு. இன்னைக்கு அவளோடும் நாளைக்கு சிறந்த பேச்சாளரும் அது ஒண்ணு சேர்ப்ப, நாளை கழிச்சு மிக சிறந்த அறிஞரும் அப்படி ஒண்ணு சேர்ப்ப. கடைசியில பேச கூப்பிடுறதுக்கு முந்தி ஒரு 10 நிமிஷம் புகழ் பாடி சட்டமன்றத்தில் பார்க்கிறோம்ல, ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் தலைவரை பத்தி, 2 நிமிஷம் மேற்று தலைவி, புரட்சி தலைவி ஒரு இடத்துல கிணறு கட்டி கொடுத்தார், மக்களுக்கு பயன்படுகிறது இந்த செய்தியை சொல்றதுக்கு தங்க தாரகை அந்த பட்டம் பெற்றிருக்கிற இளைய வீரர்களை அப்படி இப்படி 10 நிமிஷம் அடைமொழியை போட்டு அவர்களால் இந்த கிணறில் வெட்டி தரப்பட்டிருக்கிறது. புகழ் உச்சியில உட்கார வைப்பாங்க, தேவையில்லை. ஒரு வார்த்தைக்கு இடம் கொடுத்தால் நாளைக்கு 10 வார்த்தை கொண்டு போய் முடிச்சுடுவது. சில பேர் அறியாமையில செய்வாங்க. சமீபத்தில் குவைத்துக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பேசுறதுக்கு அழைச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்களை பேச அழைத்தால் அவர்களுக்கு சீல்டு, அந்த விருது ஏதாவது ஒரு கையில கொடுத்து அனுப்புறது வழக்கம். கொடுக்கிறாங்க. நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், முன்னாடி விருது உட்கார்ந்து இருக்குது. எப்படி தமிழகத்திலிருந்து வந்திருக்கிற இளம் மார்க்க அறிஞரும் சொற்பொழிவாளரும் ஒரு 7-8 அடைமொழிகளை போட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கு. நம்ம பேசி முடிச்ச பிறகு அதை நமக்கு தந்து கௌரவித்து நம்மை வெளியே அனுப்பி வைப்பார்களாம். பேச்சு ஆரம்பிச்சு ஓடும் போது முதல் மெசேஜ் தான் வருது. இது என்ன வேலை, எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க, எதுக்கு கொடுக்கிறீங்க, அதை பத்தி நாரை கிழிச்சு ஜமாத் எங்களுக்கு கொடுக்க போறாங்க. நாங்க பேசுறோம், எங்களை அவங்க கேவலப்படுத்தல, இழிவுபடுத்தல. அவர்களுடைய பார்வையில் அது மதிப்பாக தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் நபிகள் நாயகத்தினுடைய பார்வையில் இவைகள் எல்லாம் கேவலமான காரியம், கண்டிக்கப்படுகிற காரியம். நாம் அதை கண்டிக்காம இருக்கக்கூடாது. அந்த சபையில கண்டிக்கிறோம். அது அவங்களுடைய உள்ளத்துல மற்றவங்க நினைச்சுக்கிறாங்க, இதையெல்லாம் போட்டு உடைச்சா மக்களுக்கு கோபம் வந்துடும், சண்டை வந்துடும், வெறுப்பாயிரும். வந்த பிரச்சனையில் அது வேற விஷயம். ஆனால் பல இடங்களில் வருவதே இல்லை. உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்கு இவனை விட்ட ஆள் இல்லையா, இந்த ஜமாத்துக்காரன் விட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி சத்தியத்தை சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை என்ற எண்ணத்தை அங்கிருந்தவர்களுடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்தி பல பேரை அன்றைக்கு ஏகத்துவத்தினால் கொண்டு வந்து சேர்த்து அந்த உரை
ஏன் அதுக்கு முதவாரம் ஒரு தலைவர் போறார், தமுமுகவுடைய தலைவர் போறார், கொடுக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே வாங்கி போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறாங்க. யார் சத்தியத்தை சரியான விகிதத்தில் அவருடைய அழுத்தம் திருத்தத்தோடு சொல்லுவது என்பதை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். சத்தியம்தான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் இந்த அமைப்பில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கொஞ்சம் கூட வளைவு நெளிவில்லாமல், நெளிவு சுழிவில்லாமல், யாருக்காகவும் வளைந்து கொடுக்காமல் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமைப்பை ஆக்கி வைத்திருப்பதை நம்மால் பார்த்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. இவை அனைத்தையும் உணர்ந்துதான் சமுதாய பணி செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவர் தான் செல்லுகின்ற பாதை எந்த பாதை என்பதை தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மதுக்கூருக்கு இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்ல வேண்டியது. என்ன செய்தி? இதுவெல்லாம் ஒரு புறத்தில் தௌஹீத் என்ற பெயரில் தௌஹீதுக்கு எதிராக மக்களை ஏமாற்றி காசு வரித்து நடந்து கொண்டிருக்கிற அமைப்புகளை எல்லாம் அவர்களும் ஏகத்துவம் தான், இதுவும் தௌஹீது தான், அதுவும் தௌஹீது தான் என்ற பெயரில் உண்மையான ஏகத்துவ பாதையை விட்டும் வழிதவறி ஒரு கணிசமான மக்கள் இருப்பதை உணர்கிறோம். எல்லாரும் வேணும், எல்லாரும் வேணுங்கிற கான்செப்ட் இஸ்லாம் ஏத்துக்காத, இஸ்லாம் விமர்சிக்கிற ஒரு கான்செப்ட். எல்லாம் சரிங்கிறத விட முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. சாதாரணமா கொள்கையை விடுங்க, சாதாரண ஒரு கேள்வி. ஒருத்தர் இந்த ஒரு கேள்வி கேட்கிறார், இப்ப நைட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அல்லது ஒரு பொருளை கொடுத்து, ஒரு காக்கில அல்வாவை கொடுத்து இதை சாப்பிடுங்கிறார். சாப்பிட்டேன், சாப்பிடல. ஒருத்தர் கேட்கிறார், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். இன்னொருத்தர் கேட்கிறார், சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. நீங்க என்னை பத்தி என்ன முடிவுக்கு வரணும்? சாப்பிட்டேன்னு சொன்னது சரியா அல்லது சாப்பிடலன்னு சொன்னது சரியா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மை. ரெண்டையும் ஒருத்தர் சொன்னா அவன் பொய்ய, ரெண்டையும் ஒருத்தர் நம்பினா அவன் பொய்ய. சாப்பிட்டுட்டு சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிட்டேன் என்பது உண்மை என்றால் சாப்பிடவில்லை என்பது பொய். சாப்பிடவில்லை என்பது உண்மையாக இருந்தால் சாப்பிட்டேன் என்பது பொய். ரெண்டுல ஒண்ணுதான் உண்மை. ரெண்டு உண்மை அப்படின்னா ஒண்ணு நாம் பொய்ய, அல்லது நாம் பேசுற பேச்ச கேட்கிறவரு அவர் ஒரு கிறுக்கரு, அவர் ஒரு மெண்டலு, அப்படி இருந்தா தான் முடியும். இத்தனை அமைப்பு இருக்குது. அவர் இவரை குறை சொல்றாரு, இல்ல அவரை குறை சொல்றாரு, அது சரியில்லை இது சொல்லுது, இது சரியில்லை அது சொல்லுது, எல்லாம் சரிதான் ஒருத்தர் சொன்னா எப்படி சரியா இருக்க முடியும்? நடைமுறை வாழ்க்கையில அது சரிவர முடியாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அது சரியாக இருக்க முடியுமா என்பதை யோசித்து பார்த்தால் இதைவிட ஒரு தவறான முடிவு வேறொன்றும் இருக்க முடியாது என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து சமுதாயப்படி செய்ய ஆர்வப்படுகிற அத்தனை பேரும் தான் செய்யக்கூடிய செல்லக்கூடிய பாதையில் ஏகத்துவமும் சேர்ந்திருக்கிறதா என்பதனை ஆய்வு செய்து அந்த வழியிலே செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்